பிரியமானவர்களை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் மக்கள் கடமை தேடுகிறார்கள். மக்களை தேடிய ஒரே ஒரு ஆண்டவர், வானத்திலிருந்து இறங்கியவர், என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கடவுள் அவதாரத்தில் பிறந்தவர் மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு எழுந்தவர் மாத்திரமல்ல, திரும்பி வருவார் என்று சத்தியம் செய்திருக்கிறார். எந்த கடவுள் நான் திரும்பி வரேன்னு சொல்லல. எந்த பக்கத்தை நீங்க தேடி பாருங்க. ஒரு காலத்தில் இயேசுவை நம்பாம நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் இயேசுனா எனக்கு பிடிக்காது, இயேசுனா எனக்கு நிரூபிக்கணும்னு சொன்னேன். பல நிச்சயங்களை வேதத்தை படிக்க தெரிந்து கொள்ள 40 நாள் இயேசு கூட இருந்தாங்க. வசனம் சொல்லுது, உயிரோடு எழுந்தவர்கள் 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமாக. எப்படி அநேக கிறிஸ்தவர்கள், அதாவது சந்தேகப்படவே முடியாத அளவுக்கு, விவாதிக்கவே முடியாத அளவுக்கு, மறுப்பு சொல்லவே முடியாத அளவுக்கு தான் உயிரோடு இருக்கிறவராக அவர்களோடு தங்கினார், சாப்பிட்டார், எல்லா காரியத்தையும் செய்தவராக அவர் பரலோகத்துக்கு போவதை 500 பேர் பார்த்து கொண்டே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த நாட்கள் இயேசுவை இயேசுல போய் கேட்டா யாருமே இதை பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே தங்களுக்கும் காணப்பட்டவராக இயேசு உயிர்த்தவரை தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கவலையும் மூடி இருக்கு, இயேசு கவலை மாத்திரம் திறந்து. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க சொந்தக்காரங்க யாரும் இறந்து போறாங்க, இறந்து போனோடனே நீங்க சேலையெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு மூடி வைக்கிறீங்க. எப்படி போட்டீங்களோ அப்படி அந்த சேலை மட்டும் இருக்கு, அந்த உருவம் இல்ல, அது உயிரோட இருக்குது. என்ன நினைப்பீங்க? அந்த கல்ல அப்படியே கலந்து இருக்குது. எல்லாருக்கும் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தி, எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதா, யாராருக்காக எல்லாரும் கலையும் மூடப்பட்டிருக்கிறது. இயேசு கலை மாத்திரம் அங்கே அவர் இங்கே இல்லை என்று உயிரோடு எழுந்தார்கள். அதை ஒரு செய்ய என்ன பண்ணி கை தோண்டி பார்த்துருக்காங்க. இதுதான் இயேசுடையதா என கையில் ஆணி இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் இயேசுடைய சரத்தை ஒருவனாலும் காண முடியவில்லை. அவர் உயிரோடு இருந்தவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஓடி ஒளிச்ச சீசர்கள் எல்லாரும் மனிதன் சொல்லலாம், இயேசுவுக்காக என்னை தலையிலா சிலுவையில் அறைங்க, என்னை கொல்லுங்க, எண்ணெய் கட்டில கொதிக்கிற எண்ணெய் போடுங்க, நான் உயிரை கொடுத்தாவது அவர் உயிரோடு எழுந்தவர்களை சொல்லுவார் என்று உறுதியாக நின்றாங்க. பொய்யான ஒரு காரியத்துக்காக யாரும் தங்களுடைய உயிரை கொடுக்க முன்னாடி வர மாட்டாங்க. கூட படுத்தணும் அம்மாவோ அப்பாவோ அவங்களுக்காக உயிரை கொடுக்க ரொம்ப பாசமா இருக்கு. உங்களுக்கு உயிரை கொடுக்க முன் வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்கன்னா இருக்கும். ஒரு உண்மையை நீங்க உறுதியா உயிர் போனாலும் அந்த உண்மைக்காக உயிர் பெறுவது சந்தோஷம் அடைந்து யாரும் பொய்க்காக உயிரை கூட வர மாட்டாங்க. எல்லாருமே உயிர் விட்டாங்க இயேசுக்காக. தோமா முதற்கொண்டு இந்தியாவில் சென்னையில வந்தாரு. சென்ட் தாமஸ் மவுண்ட் அதான் சென்னையில இருக்கு. ஈட்டினால் கடாவப்பட்டவரை உயிரை கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக இருந்தார். சீசர்களாம் எதிர்பார்த்தாங்க இயேசு எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொன்னார் இயேசு, இந்த கல்லிலே மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் யாருமே விழுகிறதோ அது அவனை நசுக்கி போடு சொன்ன உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த யூத மதத்தலைவருக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. காரணம் இயேசு அப்படி செய்தபடியால் அநேக மக்கள் மதத்தை பின்பற்றிய மக்கள் எல்லாம் மதத்தை விட்டுவிட்டு குருமார்களை விட்டுவிட்டு இயேசுக்கு பின்பாக போறதுனால இவங்களுக்கு எல்லாம் போகாச்சு. இயேசு சொன்னாலே நீங்க ஜெபாலயத்தை வியாபாரம் கொகையாக்கிட்டீங்க, கள்ள கொகையாக்கிட்டீங்க சொல்லி சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறார் புறாவுக்கு காசுக்காரர்கள். அதனால அவங்களுக்கு லாபம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் அநேக மற்ற மதத்துல இருக்கிறவங்க ஏன் இயேசுக்குள்ள மட்டும் போகலாம்னு சொல்றாங்க? நீங்க இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கோயில் மாதிரி கட்ட மாட்டீங்க, சாமி உங்களுக்கு காசு, நீங்க சாமி உங்களுக்கு காசுக்குலாம் அந்த சாமியை என்ன செய்ய முடியாது. நீங்க இயேசுக்கு காசு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவன் என்ன பண்றான், கண்ட்ரோல் பண்றான். இந்த மாதிரி யூத மதத்தலைவர்கள் இயேசுவை எப்படியாவது கொல்லணும். எப்படி கொல்லணும்? கொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்றாரு? அந்த வசனத்தில் என்ன சொல்றாங்க? இயேசுவை வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க, 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து இந்த உவமையை சொன்னார் என்று அறிந்து இவர் கல்லை யார் இந்த கல்லை மேல போடுறானோ அவன் வருகிறான், இந்த கல் யார் மேல வருகிறதோ அது அவன் நசிக்க
ஆமென் சொல்லுங்க. ஒரு 2 வாரம் முன்னாடி சொன்னேன், சவுலின் ஆவி ஜனங்களை பிரியப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ஜனங்களை பயன்படுத்துகிறார். இயேசுவுக்கு ஜனங்களுக்கு பயன்படவே இல்லை. வாசிங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? தேசாதிபதி இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்து எப்பெல்லாம் கணக்கு குடிச்சோ அப்பெல்லாம் போலீஸ் வந்துருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு 1000 பேர் கூட்டாங்க, என்ன வரும்? போலீஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன கூட்டமே வந்துடும். அது மாதிரி ரோமர்கள் அந்த ஆட்சி பண்ணிட்டு இருந்ததால இயேசு போறவங்க திரள் கூட்டம் வந்துச்சு. திரள் கூட்டம் இருக்கிற இடத்துல போலீஸ்காரங்க மத்தியில இருப்பாங்க, சாலா ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தாங்க. இதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்ப இந்த பணத்தை காட்டி நாங்க வரி கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? இயேசு கெட்டதுன்னு சொன்னா அந்த ரோம அரசர்கள் என்ன பண்ணிடுவாங்க? அந்த போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நல்லதுன்னு சொன்னா ஜனங்கள் இயேசுவை எடுத்து கொள்வாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு யாரும் பிடிக்காது? ரோமர்களை பிடிக்காது. கணக்கில வாசிங்க. அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களை காண்பிக்கிற வேறுபாடுகளை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சரியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை 2 விஷயத்தை சொல்றாங்க. நீங்க நிதானமா பேசுறவரு, இன்னொன்னு மக்களுக்கு முகத்தாட்சியை காட்டாம பேசுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பருகி பெருகி போய்கொண்டே இருப்பீர்கள். இங்கே பெற்றதா இருக்கலாம் அதிகாரத்திற்குள்ள. ஆசீர்வாதம் தான் நீங்க வேணும். கொஞ்சம் கண்டிச்சு கொஞ்சம் குத்தி பேசிட்டா, இந்த வாரம் செய்திக்கா நீ வாரத்தை குத்தி பேசுன, அடுத்த வாரம் செய்தியை நீ காண மாட்டார். அல்லேலூயா. மனதுமே இன்னொரு சர்ச்சில் போய் உட்கார்ந்துருப்போம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை பத்தி இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவரை நிதானமாய் பேசுறவர் அப்படின்னா அர்த்தம், மிஸ்டேக்லாம் பேசுவாரு. அதே நேரத்தில் முகத்துக்கு முகம் நேருக்கு நேராக சரியாக பேசுகிறவர் என்பதை நாங்கள் என்னதான் அறிந்து தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிற அறிந்து நீ யாருன்னா அவரை ஃபாலோ பண்ணல. ஒரு கேள்வி கேட்கணும். அவருக்கு இவ்வளவுதான் தெரியுமா? ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? உங்களை சிக்க வைக்கிறதுக்கே ஒரு கேள்வி. அவரு பார்த்து உன்னை படைச்சதே நான் தான், எனக்கே நீ வர போறீங்களா? சொல்லுங்க. நீங்க வாசிங்க, என்ன சொல்றாரு? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து 24 அறிகிறாரே. அவங்க நல்ல கேள்வி கேட்டாலும் தந்திரமா தான் கேட்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கேட்கிறதா ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. நீங்க சுயநலத்துக்கு கேட்கிறீங்களா, பொது நலத்துக்கு கேட்கிறீங்களா, ஆண்டவருக்கு கேட்கிறீங்களா, கீழ்ப்படிந்து கேட்கிறீங்களா, மனசுல வச்சுக்கிட்டு கேட்கிறீங்களா, வைக்காமல் கேட்கிறீங்களா? மொத்தமா என் ஆண்டவருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். சொல்ற நீதிமொழி சூப்பரான சொன்னோம். மனுஷனுடைய யோசனைகளை தூரத்திலிருந்து அறிகிறான். அதாவது நீங்க மெட்ராஸ்ல வரும்போதே, இன்னும் சொல்ல அமெரிக்காவில் வரும்போதே இந்தியாவில் அவர் என் நினைவுல தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்க்க மாட்டார். மனுஷன் எப்படி பார்ப்பார்? முகத்தை பார்க்கிறான். தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். அந்தரங்கமாய் பார்க்கிற உண்மைதான் வெளியரங்கமாய் வருகிறது. நம்ம சீக்கிரம், அதாவது நம்ம ரகசிய அறையில, நம்ம உள்ள அறையில நமக்கு ஆண்டவருக்கு எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. 4 பேர் முன்னாடி பைபிள் எடுத்துக்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லி போறதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவை பிடிக்கிறதுக்கு கெட்டவனா வரல. இயேசுக்கு விரோதமாக செய்யறதுக்கு நம்ம கெட்டவனா வரணும்னு அவசியம் இல்லை. நல்லவன் கூட வந்தே ஆண்டவருக்கு அவரை காட்டி கொடுக்க முடியும், அவரை மறுதளிக்க முடியும், அவரை சிலுவையில
அறையவும் முடியும். அதுக்கு நேரத்தில் இருக்கு உதாரணம் நிறைய இருக்கு. ஆனா என்னுடைய மெசேஜே நீங்க வேற எங்கேயும் போயிட்டு ஒரு நாளைக்கு எச்சதுக்கிறேன் பார்க்கவே இல்லை. ஒரு நாளைக்கு எச்சதுக்கிறேன் அதுல இங்க வந்து அப்ப வகை மீறி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி வாசிங்க? அவர்களுடைய தந்திரத்தை அவர்கள் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? உடனே கேட்ட ஆண்டவர், எப்பா நல்ல கேள்வி கேட்டப்பா, கரெக்டான கேள்வி கேட்டப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர். ஆனா அவங்க தெரிஞ்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை ஏன்பா சோதிக்கிறீங்க, ஏன்டா சோதிக்கிறீங்க சொல்றோம்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு டைம் ரெண்டு டைம் கேட்கல, ஏன்டா என்ன பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறப்ப அது மாதிரி ஏன் என்னை பல முறை சோதிக்கிறீங்க கேட்கிறவங்க. ஆண்டவரை பார்க்கலாம் கொடுப்பீங்க, ஆண்டவரே எப்படியா கிடைக்கும் உங்களுடைய ராஜ்யம் வரும், ஆண்டவரே உங்க ராஜ்யத்துல யாரும் வலது பக்கத்துல உட்கார வைப்பீங்க, யாரை இடது பக்கத்துல, யாரோ மடியில உட்கார வைப்பீங்க. ஒரு சொன்னாரு, இந்த அவிசுவாசங்கள சந்ததியோட நான் எவ்வளவு காலம் போராடுது சொல்றாரு. அவரு நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சொன்னா டயர்ட் ஆயிடுறாரு. ராமன் சொல்லுவேன் சொன்னா நான் அப்படித்தான் இருப்பேன். ஆண்டவரே நான் எத்தனை தப்பு செஞ்சிருக்கேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே தகுதி இல்லை ஆண்டவரே. முப்பத்தி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுவே நான் தப்பானால அடுத்த நாள் அதே தப்ப 10 மடங்கு செய்யணும். பாத்தீங்களா? அந்த வரைய மன்னிப்பு கேட்கவே தகுதி இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்களும் அப்படி இல்லை, நீங்களும் நல்லவங்க. ஒரு அருமையை சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மட்டும்தான் அந்த பாதைக்கு போறேன் போல. இப்ப ஆண்டவர் ஏன் சோதிக்கிறீர்கள் கேட்பிட்டு வாசிங்க. ஒரு பணத்தை எடுத்து காண்பீங்க. ஒரு பணத்தை எடுத்து காண்பீங்க. இது என்னது பாட்டி? இது என்னது பாட்டி? பாட்டி தூங்குற பாட்டி பின்னாடி யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன பாட்டி? பாட்டி கட்டலாம் காமிக்குது. இந்த பணத்துல என்ன இருக்குது சொல்லுங்க. காந்தி உழைத்தார் நாட்டுக்காக, நாடே உழைக்கிறது காந்தி நாட்டுக்காக. இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க, அதாவது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை பேரு பணத்துல காந்தியை பார்த்துருக்கீங்க? கை கொடுக்க மாட்டோம். உண்மையா அதாவது காரணம் சரி, காந்தி இல்லாம வேற ஒரு உருவம் இருந்துச்சு. யாராவது சொல்ல முடியுமா அந்த உருவம் என்னன்னு? நான் பார்த்திருக்கேன் சின்ன பிள்ளை. என்ன செய்யும் இவனும் பார்க்காத சினிமான இல்ல இல்ல பழைய கிளாஸ்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பழைய உரண ஆரண யாரு பார்த்துருக்கீங்க? காரணம் பார்த்ததுல இருக்கு. பார்த்துருக்கீங்க பழைய காசுல நம்ம நினைக்கிற மாதிரி அசோக சின்னமோ காந்தியே இருக்க மாட்டாரு. அதுல வந்து விக்டோரியா மகாராணி இருப்பாங்க, இங்கிலாந்து நாட்டுக்காரங்க. பாத்துக்கீங்களா பழைய காசு? பாத்துக்கீங்களா ஏன் இருந்துச்சு? அந்த காலத்துல அந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணனால அவங்க ராணியுடைய படத்தை போட்டிருந்தாங்க. ஏன் இப்ப நம்ம இங்க போடுறோம்? ஏன் இப்ப நாம இதை போடுறது இல்லை? அவங்க கிட்ட இந்த விடுதலை வாங்கி கொடுத்த இந்த மகராசன் இவர் நல்லா சிரிக்கிறாங்கிறதுக்காக நம்ம போடல, தலையில பிளாக்கா இருக்குன்றதுனால போடல. ஒரு அப்படிங்கிற ரோமர்கள் அந்த இஸ்ரேலரை வச்சிருந்த காசுல யாரு பணம் இருந்துச்சு? அந்த ரோமர்களுடைய மன்னன் ராயனுடைய முகம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இயேசு பணத்தை காமிக்கிறாங்க. காமிச்சவனே இது ரெண்டு முகமும் பேரும் யாருடைய கேட்டாரு. உடனே பதில் சொல்லிட்டாங்க மக்கள். யாருடைய முகது? நீங்க இப்ப காந்தியுடைய இருக்கிற மாதிரி அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்படின்னா ராயனுடையதை அப்படியே நிப்பாட்டல இயேசு. இதை நிறைய ஊழியக்காரர் என்ன பண்ணிடுவான்? ஆண்டவர் பணம் கெடுத்து வருவனே 10 ரூபாய்க்கு 30 ரூபாய் பண்ணிடுவாரு. சாவே அல்லேலூயா அல்லேலூயா. அர்த்தம் அது கிடையாது. கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லல. அர்த்தம் எதுக்காக கொடுத்தாருன்னா நீங்க ராயனுடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்கிறதுனாலே ராயனுக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் தேவனுடையது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய
1:27 வாசிங்க பாருங்க. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருடைய சாயலாக இருக்கிறோம் நீங்க நானும்? இந்த நோட்ல யாருடைய முகம் இருக்கு? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவருடைய முகம் அப்படியே இருக்கலாம். இப்ப என் மகனை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்கலாம், நிறைய பேர் தெரியாது. என் மகனை பார்த்தோன்னே என் மகன் முகம் உடம்பு எல்லாம் அப்படியே ஐயா மாதிரியே இருக்கு. ஐயா என்ன உங்களை மாதிரியே ஜாஸ்தி எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? என் மகன் என்ன மாதிரிதான் இருப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அவருடைய முகம் எப்படி இருக்கோ அப்படியே உங்களை என்னையும் படைச்சிட்டாங்க. கர்த்தரை சோதனைக்கு மாற்றிருக்காங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் அவர் போல உண்டாக்குனதுனாலதான் மனுஷன் மாத்திரம் இன்னைக்கு ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறான், மைக்கை கண்டுபிடிக்கிறான், போனை கண்டுபிடிக்கிறான், வாட்சை கண்டுபிடிக்கிறான், எத்தனையோ காரியத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த உலகத்துல ஸ்பீஷன்ல சிங்கமோ நாயோ பேயோ இன்னும் என்னென்ன இருக்கிற விலங்குகளுக்கோ பறவையோ எதுவோ ஒன்றை உண்டாக்குவதில்லை. மனுஷன் மாத்திரம் தான் ஒன்றை உருவாக்கக்கூடியவனாக ஆண்டவர் தன்னை போல அவனை உருவாக்கி இருக்கிறபடியால் அவனால் உருவாக்க முடிகிறது. ஆண்டவருடைய சாயலாக ஆண்டவரை உருவாக்கியிருக்கிறார். The image of God is in every one of us. ஆண்டவருடைய அச்சு, முகம், குணம் எல்லாமே நமக்குள்ள மட்டும்தான் ஆண்டவர் வச்சு படைச்சிருக்கிறாரு. உலகத்துல எந்த பொருளையும் ஆண்டவருடைய இமேஜ் இல்ல. அதனால ஆண்டவர் சொன்னாரு, பணத்தவனா வாய்க்கு கொடு, என் மக்களை தேவனுக்கு கொடு. அந்த மக்கள் தேவனை போன்றவர்கள், தேவனுக்குரியவர்கள், தேவனுக்கு சொந்தமாக ராயனுக்கு கொடுக்காத, உலகத்துக்கு கொடுக்காத, பிசாசுக்கு கொடுக்காத, ஸ்ரீபாசுக்கு கொடுக்காத, வேற காரியத்துக்கு கொடுக்காத, தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவர் தேவனுடைய சனங்கள் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. நீங்கள் உனக்கு சொந்தமானவர்கள் அல்லன்னு பவுல் சொல்றாரு. தேவனுடைய முகம் நமக்குள்ள இருக்கலாம், தேவனுடைய குணம் நமக்குள்ள இருக்கலாம், தேவனுடைய கேரக்டர் நமக்குள்ள இருக்கலாம், தேவனுடைய திங்கிங் நமக்குள்ள இருக்கலாம். அதனாலதான் இப்ப நான் இன்னொருத்தர் குறித்து சொல்ல வேண்டியிருக்குது. நீங்க தப்பே செய்ய தெரியாதனால, பொய்யே சொல்ல தெரியாதனால, சண்டையே போட சொல்ல தெரியாதனால, குறையே பேச தெரியாதனால, கோலே கூட்ட தெரியாதனால, மற்றவருக்கு கெடுதலாம் என்னாலே தெரியாதனால பிசாசுக்கு உங்களை பிடிக்காம. பிசாசுக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் தேவ தூதர்களை வேற மாதிரி படைச்சார், மனுஷன் மாதிரி படைக்கல. நல்லா பிடிக்கணும். அவரை ஆராதிக்கிறவனாக படைச்சார். ஆனா மனிதனை மாத்திரம் நான் உலகத்துல ஆண்டவர் போல ஆண்டவர் படைக்கிறது. ஆண்டவர் போல நான் படைச்சதுனால பிசாசுக்கு உன்னை கண்டா பிடிக்கலையா? பிசாசுக்கு உன்னை பிடிக்காத காரணம் நீ நல்லவனாக இல்ல. ஆண்டவருடைய முகம் உனக்குள்ளாக இருக்குது, ஆண்டவருடைய குணம் உனக்குள்ளாக இருக்குது. ஆண்டவர் வாழ்ந்தாடத்தான் சிலுவையில் வந்து மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்தார். அதனால உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. பிசாசுக்கு நீங்களான தங்க குட்டிகள்ன்றதுனால பிடிக்கல. அவரை மாதிரி உலகத்துல ஒரு மனுஷன் அவர் படைச்சு விட்டாரு. இவனை எப்படியாக கிடைக்கும்? அவனுடைய வேலை என்ன? ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அவருடைய இமேஜ போட்டுட்டார், அவருடைய உருவத்தை, அவருடைய சாயலை, அவருடைய குணத்தை போட்டுட்டார். பிசாசுடைய ஒர்க் என்ன? என்னைய மட்டும் கீழே தள்ளுவீங்களா? உங்க சாயல் இந்த மனுஷன் இருந்தா தானே நீங்க அவனை நேசிச்சு அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கிறீங்க. அவனுக்குள்ள இருக்கிற உங்க சாயலை நான் கெடுத்து கீழ்த்திட்டு என் சாயலை போட, அதுதான் பிசாசுடைய. அதனால இயேசு சொன்னாரு, ராயனுடைய தேவனுடைய என் சொன்ன தேவனுக்கு கொடுத்தது. தேவனுடைய தேவன் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய தேவன் பாதுகாப்பது வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தேவனுடைய தேவனுக்கு கொடுக்கணும்? என் கையில ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்சுக்காக நான் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறேன். இந்த வாட்சை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த நேரம் இந்த வாட்ச் வேற யாரும் திருடாம நான் பார்த்துக்கிறேன், யாரும் டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கிறேன், உடைக்காம பார்த்துக்கிறேன். காரணம், இது என்னுடைய வாட்ச், இதுக்காக நான் விலை கொடுத்திருக்கிறேன். இது என்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்குது, என்னுடைய பொருளாக இருக்கிறது.
எனக்குரிய ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய கர்த்தருக்குரியவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்குரியதை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குரியதை நீங்கள் பாதுகாப்பது போல தேவனுக்குரியதை தேவனை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பிசாசு வந்து உங்களை டேமேஜ் பண்ண தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நாங்கள் தேவனுக்குரியவராக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் உங்களுக்கான பிரேக்கரைத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப பிசாசுடைய வர்க்கம் என்ன? அவனை கீழே தள்ள உடனே அவன் என்ன பண்றான்? இந்த மனுஷங்கிட்ட இருக்கிற தேவனுடைய சாயலை நான் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு பெரிய என்ன பண்றான்? சுத்தியலை எடுத்துக்கிறான். சுத்தியலை எடுத்து ஓங்கி வரான். துன்பங்கிற சுத்தியலை எடுக்கிறான். வியாதிங்கிற சுத்தியலை எடுக்கிறான். கடந்த சுத்தியலை எடுக்கிறான். கஷ்டங்கிற சுத்தியலை எடுக்கிறான். பாவங்கிற சுத்தியலை எடுத்து தேவனுடைய கனவு உலகத்தில் இருக்கிற தேவனுடைய சாரை உடைக்கிறதுக்கு ஓங்கி வந்து அடிக்க வருகிறான். தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவன் அடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நேராக தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். அவன் நீட்டும் போது அவன் கைகளுக்குள்ளாக அங்கே ஒரு ஆணி பாய்கிறது. உண்டே விழ வேண்டிய அந்த ஆணியானது தேவனுடைய கைகளுக்குள்ளாக பாய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் நீங்கள் தேவனுக்குரியவர்கள். பிசாசு உங்க வாழ்க்கையில் வந்து தேவனுடைய அந்த சாயலை கெடுத்து போட்டு விட முடியாதபடி தேவனே அவர் பாதுகாக்கவும் நீங்கள் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறது அப்படின்னா நீங்களும் நானும் நல்லது செஞ்சதால உட்கார்ந்திருக்கிற தேவன் நமக்கு நல்லது செஞ்சதால உட்கார்ந்து தேவன் நம்மை அன்பு வைத்ததால் உட்கார்ந்திருக்கிறோம். தேவனுக்குரியவர்கள் தேவன் அறிந்தபடினாலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். தேவனை நாம் தவறு செய்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். பிசாசு நம்மை கெடுத்து போட்டிருக்கிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் அவர் நம்மை அவருக்குள்ளாக அவருடைய சாயலை புதுப்பித்தபடினாலே தேவன் எனக்குரியவர் என்று நம்மை மீட்டிருக்கிறபடினாலே உட்கார்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நோட்டு நாட்டி மடிக்கிறதுனால இதனுடைய மதிப்பு மாறி போய்விடாது. இதை நான் கொசைக்கு போடுவதனாலே, கொசைக்கு கீழே தலையை போட்டு விடுவதனாலே அதனுடைய தன்மை மாறி போட்டு விடாது. அதை என் கால்களுக்கு கீழாக எடுத்து நான் மிதிக்கிறபடினாலே அது இதனுடைய வேல்யூ போய்விடாது. இது குப்பை மேட்டிலே தூக்கி போடப்பட்டபடினாலே இதனுடைய மதிப்பு ஒருபோதும் மாறிவிடாது. அதை போலதான் பிசாசு ஒண்ண என்னைய நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்களை, சிரமங்களை, சித்திரவதைகளை, துன்பங்களை கொடுத்து மடக்கி கசக்கி நம்மை குப்பையில போட்டிருந்தால் நம்முடைய குணம் மாறாது. தேவனாகிய கர்த்தருடைய இமேஜ் நமக்காக இருக்கிறபடினா நீங்கள் விளையாடப்பட்டவர்கள் தேவன் அறிந்தபடினாலே உங்களுக்காக சொன்ன ரத்தத்தை சிந்தி ஆழ்ந்தவனை புரிதல் எழுத மாற்றமில்லை திருப்பி வருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் விளையாடப்பட்டவர்கள். நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் இதுக்கு பிறந்தேன், எனக்கு நான் பிறந்ததே நான் பிறந்ததுக்கு வேறக்காமே இருந்திருக்கிறோம், நான் ஒரு துரதிஷ்டசாலி. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும், சயின்ஸ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காரியம். ஒரு ஆணுடைய பல லட்சக்கணக்கான விந்து ஒரு பெண்ணுடைய அந்த முட்டை கருவுக்குள்ளாக அது நுழையும் போது பல லட்சக்கணக்கான அந்த உயிரணுக்கள் அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. டிராவல் பண்ணும்போது பல லட்சக்கணக்கான அந்த உயிரணுக்கள் விந்துல இருக்கக்கூடிய உயிரணுக்கள் இறந்து விடுகிறாங்க. அந்த லட்சத்தில் ஒரே ஒரு அணு மாத்திரம் அது வந்து அந்த பெண்ணுடைய முட்டை கருவை தொட்டு அங்கே ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை தானே நீங்க. லட்சத்தை ஒருத்தர் நீங்க. எத்தனையோ பேர் தாய் கருவுல அவர்கள் மறித்திருக்க போதும் தேவனை காப்பாற்றி அந்த லட்சத்தில் ஒருவர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடும். தாய் கருவுல மறித்து போயிருக்க கூடும். இப்போது அவர் காலம் உயிரோட வச்சிருக்கிறாரே, இன்னமும் அவர் உயிரோட வைக்கிறதில்லை. அவர் எவ்வளவு வறுமையவர், அவர் எப்படி பயப்படுவார். பிசாசுக்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு தேவையெல்லாம் உங்க முகத்தில் இருக்கிற தேவனுடைய குணத்தை எடுத்து போட்டுட்டு பிசாசு தன்னுடைய குணத்தை வைக்கணும். இன்னைக்கு உலகத்துல பிசாசு எப்படி வர்றான்? எப்படி வர்றான்?
எச்சிக்கிற சிங்கமுல வரான். ஆனா உலகத்துல எப்படி வரான்? நயவஞ்சகமாக வரான். உலகத்துல எப்படி வரான்? சினிமாவை பயன்படுத்துறான். ஒருத்தன் சினிமாவில் ஹேர்கட் பண்ணா ஸ்டேட் பண்ணா இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை சொன்னா அதே டைலாக் நம்ம வாயில தலைகளா கூட வந்துடுது. அப்ப பிசாசுடைய இமேஜ் உங்களுக்குள்ள போறதுல ரெடியா இருக்கு. வேற ஒண்ணு சிம்பிள். ஒரு தேவ மனுஷன் பிடிச்சுடுறா, நீங்க ஆண்டவர்கள் இருந்தா நிறைய போராட வேண்டியிருக்கும் உலகத்துல. நீங்க உலகத்துல ஒரு தெக்க போயிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டா, உங்களுக்கு எதுக்கே தெரிவிக்காம நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு நீங்க ஃப்ரெண்டா இருந்தா இவன் நம்ம ஆளு, இவனை எதுக்கிற எந்த பிரயோஜனமும் இவன் என்னைக்குமே நமக்கு தான்டா. இப்படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு வேடம் போய் என்ன பண்ணா, வேடம் போய் வேட்டையாடிக்கிட்டே இருக்கான். அப்பனும் மகன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். இந்த மகன் கீழே அப்படியே கதக்க பதக்கன்னு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கிறத போய் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அப்பா சொல்றான், டேய் கீழே கதக்க பதக்கன்னு இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் நமக்குதான், மேல பார்க்கிறது ஓடும், அதான் ஓடக்கூடிய வீடான்னு சொல்றான். செத்த நீர் எழுதி ஆத்துல ஃபாஸ்டா போயிடும். ஆனா உயிருள்ள மீனுக்கு தான் எதிர் நீச்சல் போட வேண்டியது அவசியமா இருக்குது. உடல்லையே சொல்லுங்க. சாத்தான் அவனுடைய இமேஜ் நமக்கு போட விரும்புறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள், கிறிஸ்துவிலிருந்து அன்பே உங்களிடம் இருக்க கடவுள், கிறிஸ்துவிலிருந்து அந்த கேரக்டர் மட்டும் இருக்கணும். ஆண்டவர் எப்படி பண்ணாரு? தன்னை சிலுவையில அரைஞ்சவங்களுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்காக ஜெபம் பண்ணாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். அருமையான சிஸ்டர் சொன்னாங்க, அதான் சாட்சி. நானே என் மாமியார்கிட்ட போய் நேருக்கு நேர் மன்னிப்பு கேட்டேன். பாருங்க, அவங்க மன்னிப்பு கேட்கறது தேவன் பார்க்கிறார். உடனே அவங்க ஹஸ்பண்ட் உள்ளத்துல பேசுறார். உடனே சொல்லுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே நீங்க எதை செய்தாலும் மனிதன்கிட்ட செய்யாமல் தேவன்கிட்ட செய்யுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சொன்ன உடனே, இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பும் பதிலும் அவரால் சொல்லக்கூடாம போனார். சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் ஆதாம் ஏவாளை மாத்திரம் இல்லை, உங்களை என்னையும் அவரை போல உண்டாக்கி இருக்கிறார். ஆனா பிசாசுடைய வேலை என்ன? உங்களை ஒரு பாவத்தை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு கஷ்டத்தை கொடுத்து, அந்த ஒரே இடத்துல இருக்க வைக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேட்டைக்காரன் அப்படித்தான் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் மலை உச்சியில எப்படியோ ஒரு கழுகை பிடிச்சிட்டு வந்தான். கழுகை பிடிச்சிட்டு வந்து பெரிய சங்கிலியை கட்டி தன் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்துல கட்டி விட்டான். அந்த கழுகு ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க போற இலையை சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை அப்படியே ஒரு பக்கம் அப்படியே வலது பக்கமா சுத்தும். கொஞ்ச நேரம் அந்த செயின் எல்லாம் ஈடுன பிறகு இடது பக்கமா சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் பல வருடங்களாக அந்த மரத்துக்கு முன்னாடி சுத்துறதை எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. அவனுக்கு பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் வந்துச்சு, இவனுக்கு இந்த பாதை மேல ரொம்ப இறக்கம் வந்துச்சு. உன்னை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை கழட்டி விட்டுட்டான். இது வேகமா பறந்து போயிருச்சு. இவன் அந்த சங்கிலியை அடிச்சு என்ன பண்ணிட்டான்? வீட்டுக்குள்ள வச்சுட்டான். இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு டீ சாப்பிடறதுக்காக டீ போட்டுட்டு வெளியில வந்து உட்காரான். பார்த்தா இப்ப அந்த கழுகு திரும்பி எந்த செயினும் இல்லாம அந்த மரத்தை சுத்தி வரதை பார்த்துட்டே இருந்தான். அதுக்கு தனக்கு விடுதலை கிடைத்த பிறகும் அது விடுவிக்கப்பட்டதை உணராதபடி திரும்பி தான் அடிமைத்தனத்தின் சங்கிலியை இருப்பது போல மனதில் அந்த சங்கிலிக்குள்ளாக அது கட்டப்பட்டதாக வேலைக்கு போக முடியாததாக உணர்ந்து கொண்டிருந்தது போல ஆண்டவர் இயேசு உனக்கும் எனக்கும் விடுதலை தந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்குள்ளாக நாம் இன்னும் அப்படியே சுழன்று கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு காலமுள்ள தேவனாய கர்த்தர் அந்த சங்கிலியிலிருந்து விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இறங்கி வந்ததை உணர்ந்து வார்த்தையின் முன்னேற முடியாதபடி எதை செய்தாலும் அங்கே வீணாக போகக்கூடிய அந்த காரியத்திலிருந்து தேவனாய கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிற காரணம், நீ அவருக்கு சொந்தமான சனமாய் இருக்கிறபடியினால, நீ அவருடைய அங்கே அவருடைய சாயலை வைத்திருக்கிற நபராக இருக்கிறபடியினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து
உங்களுக்கு முடிக்க நான் விரும்புகிறேன். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3:12. மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காலின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடித்து தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது அப்படியே உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை கவ்விடுச்சு. அந்த ஆட்டுக்குட்டிய முழு உடலும் அந்த சிங்கத்துடைய வாய்க்குள்ள இருக்கு. ஆனா காலு அல்லது காலு மட்டும் வெளியே தொங்கிட்டு இருக்கான். இப்படி தேவனுடைய சனங்கள் அந்த சிங்கத்து வாயில அங்க கவப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலு மட்டும் அங்க வெளியே தொங்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு காலு மட்டும் தொங்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி பிசாசினால் பிடிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு சொல்லுகிற அந்த காலத்துல தேவ சனமே, நீ அப்படிப்பட்ட காரியத்தில் பிசாசின் கையிலே சிக்கியிருந்தால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை என்னால் விடுவிக்க முடியும். உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சிங்கம் உன் முழு சரீரத்தையும் சாப்பிட்டு ஒரு கால் மட்டும் வெளியில தெரிஞ்சுட்டு இருந்தா கூட என் ஆண்டவராக தேவனுடைய நீ வருவாயெல்லாம் தேவனுடைய கர்த்தர் உன் முழு சரீரத்தில் விடுவிப்பு அவர் உண்மையானவராக இருக்கிறார். அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ரொம்ப வல்லமையுள்ள வார்த்தை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பிசாசு எப்படியெல்லாம் வளர்மலப்படுத்தி இருக்கிறான். நம்ம எப்படியெல்லாம் நினைச்சோம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முகம் என்னுடைய முகம், உன்னுடைய சரீரம் என்னுடைய சரீரம், உன்னுடைய பிரசனம் என்னுடைய பிரசனம். நீதான் தேவனுடைய ஆளுநராக இருக்கிறாய். உனக்குள் ஆளுநராக தங்கியிருக்கிறேன். மனிதனுடைய கைகளால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்துக்குள் நான் இல்லை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பிசாசு எந்தெந்த இடத்துல உங்களுடைய தேவனுடைய இமேஜை உங்க வாழ்க்கையில கெடுத்து கொண்டிருக்கான்னு பாருங்க. இந்த காலத்துல ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். சொல்றேன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். தேவன் எதையெல்லாம் பிசாசு கொடுத்தார், அதையெல்லாம் புதுசாவே ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையை புதிதாக்க விரும்புகிறார். அந்த காரணம் நீங்க அவருக்கு உங்களுக்காக எதையும் செய்ய அவர் ஆயுதமுள்ளவராக இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட சிங்கத்தின் கையில நீங்க மாட்டி கொண்டிருந்தால் நான் விடுவிக்கப்படவே முடியாது. இந்த காரியத்தில் தப்பிக்க வழியே இல்லை, வேற வழியே இல்லை என்று நீங்க நம்பிக்கையற்ற நிலையில் இந்த காலம் வந்திருந்தால் இயேசு சொல்லுகிறார், ஐயா உன்னை விடுவிக்க இயேசுவால் முடியும். இது மனிதனால் கூடாதுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். நீங்க தான் பிசாசுக்கு பயப்படல, பிசாசுக்கு பயத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த காலையில அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம்.